ஹாய், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது M அகாடமியினுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் ஹரி. கடந்த 35 வருஷத்துக்கு மேலே இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் மேக்ஸில் வந்து இன்டென்ஸாக எல்லா விஷயமும் செய்ய முடியும். 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 11th, 12th எந்த போர்டாக இருந்தாலும் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், MBA ஆப்ரேஷன் ரிசர்ச், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் எங்களால் இன்டென்சிவாக கோச்சிங் பண்ண முடியும். உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிய நம்பருக்கு எங்களை கால் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் பாருங்க. integral x cube minus 1 to the power whole power 1/3 into x power 5 dx இருக்கு. இதுக்கும் நம்ம வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான் போக போகிறோம். இப்போ இதெல்லாம் ஒரு பார்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இன்னொரு பார்ட் கிடைக்கலையே அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். இந்த 1/3 விட்டுருங்க. x cube minus 1க்கு தான் நான் சப்ஸ்டிடியூஷன் வைக்க போகிறேன். பாருங்க எப்படின்னு. t is equal to x cube minus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். dt by dx is equal to x cube டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3x ஸ்கொயர் மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 dt by 3 இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் கிடைக்கும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸே இல்லையே அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். இது எப்படி மாற்றிக்கணும்னு பாருங்கள். இன்டெக்ரல் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 டு த பவர் 1/3 இன்டூ இந்த எக்ஸ் பவர் 5 இருக்கு இல்லையா, அதை எக்ஸ் கியூப் into x square dx அப்படின்னு எழுதிக்கங்க. ஸோ எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் பவர் 5 வந்துடும். அடுத்தது இங்கே ஒரு சப்ஸ்டியூஷன் வரும். எப்படின்னா டீனுடைய வேல்யூ எக்ஸ் கியூப் மைனஸ் 1, அப்போ எக்ஸ் கியூப் மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா டி இந்த -1 இந்த பக்கம் போனுச்சுன்னா +1 கிடைச்சிடும். ஸோ அப்போ அதை இந்த இடத்துல இந்த எக்ஸ் கியூபுக்கு பதில் எழுதிக்கணும். எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் டீக்கு மாத்துறது. புரியுது இல்லையா அப்படின்னு உங்களுக்கு? இன்டெக்ரல் இதை நம்ம டீன்னு வச்சிருக்கோம். ஸோ டி பவர் 1/3 இன்டூ எக்ஸ் கியூபுக்கு பதிலாக டி பிளஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸுக்கு பதிலாக டிடி பை 3. ஸோ டிடியை மட்டும் இங்கே போட்டுக்கோங்க. பை 3யை 1/3 பை 3ன்னு எழுதி 1/3 இன்டெக்ரல் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே டி பவர் 1/3 இன்ட்டு டி பவர் 1ன்னு அர்த்தம். அப்போ டி பவர் 1/3 + 1 அப்படின்னா என்ன வரும்? எனக்கு 4/3. இங்கே பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1/3 + 1 மல்டிப்ளை பண்ணும்போது பவர் ஆட் பண்ணிக்கணும். 1/3 + 1 போட்டு பாருங்க, 4/3 வந்துடும். ப்ளஸ் டி பவர் 1/3 இன்ட்டு டிடி 1/3 கான்ஸ்டன்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கங்க. ரெண்டு டேர்மா வரும்போது இந்த 1/3 ரெண்டு டேர்முக்கும் காமன். 1/3 இன்டெக்ரல் டி பவர் 4/3 dt பிளஸ் இங்கேயும் 1/3 வந்துடணும். 1/3 இன்டெக்ரல் டி பவர் 1/3 dt. இப்போ இன்டெகிரேட் பண்ணணும் இல்லையா? இன்டெகிரேட் பண்ணுவோம். 1/3 x பவர் n ஃபார்முலா 4/3 + 1 அப்போ 7/3 டி பவர் 7/3 by 7/3 வந்துருச்சா? பிளஸ் 1/3 இருக்கு. டி பவர் 1/3 + 1 அப்படின்னா டி பவர் 4/3 டிவைடட் பை 4/3 பிளஸ் சி 1/3 எழுதிட்டேன். இன்ட்டு இது வரும்போது 3/7 வரும். டீக்கு பதிலாக என்ன வச்சிருக்கேன்? நான் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 வச்சிருக்கேன். எக்ஸ் கியூப் மைனஸ் 1 பவர் 7/3 பிளஸ் 1/3 இன்டூ 4/3ங்கிறது மேலே வரும்போது 3/4ன்னு மாறும். டீக்கு பதிலாக எக்ஸ் கியூப் மைனஸ் 1 பவர் 4/3 பிளஸ் சி. இப்போ இந்த 3 கேன்சல் ஆகிடும். இந்த 3 கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் பாருங்க. 1/7 ஆஃப் x cube minus 1 power 7/3 1/4 of x cube minus 1 power 4/3 plus c அப்படின்னு இதனுடைய இன்டகிரேஷன் வந்துடும். ஸோ இதுவும் ஒரு சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். உங்களுக்கு புரியுதா? அடுத்த ப்ராப்ளத்தில் உங்களை பார்க்குறேன் நான். சப்ஸ்டிடியூஷன் மெத்தடுடைய அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. இன்டெக்ரல் e பவர் tan inverse x divided by 1 + x square into dx. இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் எதை டிஃபரன்ஷியேட் பண்ணா எது கிடைக்கும் அப்படின்னு. tan inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1/1 + x square இருக்கு. இந்த
1 by 1 plus x square இருக்கு. அப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் எதுக்கு வைக்கணும்? tan inverse xக்கு வைக்கணும். அதுக்கு மட்டும் வச்சீங்கன்னா போதும். put t is equal to tan inverse of x. dt by dx is equal to tan inverse of x னுடைய differentiation 1 by 1 plus x square. dt is equal to dx by 1 plus x square. அப்போ இந்த இன்டகிரண்ட்ல என்ன வரும்னு பாருங்க. இன்டகிரல் e பவர் t tan inverse x நம்ம t னு வச்சிருக்கோம். dx by 1 plus x square க்கு பதிலா என்ன வச்சிருக்கோம்? நம்ம dt வச்சிருக்கோம். ரொம்ப சிம்பிளான இன்டகிரேஷன். e பவர் x உடைய இன்டகிரேஷன் e பவர் x. சோ e பவர் t க்கு e பவர் t plus c e பவர் ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் x ல தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். t என்னன்னு வச்சிருக்கோம்? நம்ம tan inverse x plus c. இதான் இதனுடைய இன்டகிரேஷன். ரைட்? அடுத்த ப்ராப்ளத்துல உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.